Hello friends, welcome to Kritika's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியாவும் குயிக்காவும் செய்யக்கூடிய பாவக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஸ்டவ் பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆன பிறகு 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் அதிகமா சேர்க்கறதால பாவக்காய் கசப்பு தெரியாம இருக்கும். அடுத்து தாளிப்புக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 10 ல இருந்து 15 நம்பர் அளவுக்கு பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். தோலோடவே சேர்த்திருக்கேன். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி கழுவிட்டு வாஷ் பண்ணி சேர்த்திருக்கேன். அதுக்கு அடுத்து ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். ரெண்டுல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா ஆனியன்லாம் வதங்கி வரட்டும். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா 300 கிராம் அளவுக்கு பாவக்காவை ரொம்ப பெரிசாவும் இல்லாம குட்டியாவும் இல்லாம ஒரு மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சேர்த்திருக்கேன். பாவக்காவும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜ்ல பாவக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சொல்ற இந்த மெத்தட்ல செய்யும்போது பாவக்காயோட சிறுகசப்புன்றது ரொம்ப இல்லாம லைட்டா தான் இருக்கும். 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாவக்காயில இருந்த தண்ணியில வெளியே வரும். இப்போ மூடி வச்சிட்டு 5 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓபன் பண்ணி பாவக்காவை நல்லா கலந்து விடலாம். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா பாவக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ பாவக்காய் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நான் வீட்ல யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்திருக்கேன். இது காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 ல இருந்து 3 நிமிஷம் வதக்கும்போது மிளகாய் தூளோட பச்சை வாசம் போயிட்டு பாவக்காய் பொரியல் நல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல திக்கா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளி கரைச்சல் 2 ல இருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம். பாவக்காயோட கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு புளி கரைச்சல் சேர்க்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு மூடியை ஓபன் பண்ணிட்டு நம்ம பாவக்காய் பொரியலை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா பாவக்காய் பொரியல்ல இருந்து எண்ணெய் தனியா விடுபடி வரும். இந்த மாதிரி பாவக்காயில இருந்து எண்ணெய் தனியா செப்பரேட் ஆகி வரும்போது ஸ்டவ்வோட ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும்னா பாவக்காய் மெத்துன ஆயிடும். ஆனா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கும்போது பாவக்காய் கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும். அதனால தான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய பாவக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பாவக்காய் பொரியலை நம்ம வெறுமனே கூட சாப்பிடலாம். இதோட கசப்பு தெரியாம இருக்கும். கடைசியா ஒரு கொத்தமல்லியை தூவி விட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதாங்க, பாவக்காய் பொரியல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க வெறுமனே கூட சாப்பிடலாம். எல்லா சாதத்தோடவும் சைட் டிஷ்ஷாவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த பாவக்காய் பொரியல் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்றதை என்னோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கிருத்திகாஸ் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you.